நேற்று மத்திய அரசு நிதி பகிர்வு வந்து அளிச்சிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு. அதில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அதிக நிதி பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு 18,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது அவங்க மாநிலம், இது நம்ம மாநிலம். அதை நீ என்கிட்ட கேள்வி வைக்கிற நீங்க உணரணும். நான் அதை சொன்னா என்னை ஃபாசிஸ்டும்பிங்க, செப்பரேட்டிஸ்டும்பிங்க, என்னை இன வெறியன்பீங்க. ஆனா இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்தில் எனக்கு என்ன எத்தனாவது இடம்? அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு? என் வரியை புறம் கட்டு. உத்தரப்பிரதேசத்தை விட குறையா எனக்கு 4 விழுக்காடு 5 விழுக்காடு வரி இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களை இந்த நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள். அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான். இது புதுசா ஒன்றும் இல்லை. இது தேர்தல் வருது 4 மாசத்துலங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மை கண்டறியும் குழுலாம் ஓடி வருது. இதே இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்னா எவனும் செத்தா என்னடா எனக்கு என்னன்னு போயிருப்பான். இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்காது, தமிழ் மீனவன் தான் சொல்லும், தமிழர்கள் தான் சொல்லும். அப்படித்தானே சொல்லும். அதனால இப்போ நாங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து குடி வந்தோம்ல, இங்கே வந்தோம்ல, அகதியா ஏதிலிகளாக வந்தோம்ல. எல்லா நாட்டவருக்கும் குடியுரிமை கொடுக்குற இந்தியா எங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா நாங்கள் தமிழர்கள், எங்களை ஏற்காது. அதனால எங்களை வச்சிருக்கிறதே இந்த நாட்டில் எங்கள் வளத்தை சுரண்டி கொழுக்கவும் எங்கள் வரியை வாங்கி கொள்ளவும் தான் எங்களுக்கு வாக்கு இருக்குது. அது பிறவும் தான். இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராகவே மதிக்காது. எங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, அதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்காது. இது ஒரு நிகழ்வு தானே, ஒருங்கிணைந்த இந்தியா தானே, ஒரே நாடு தானே. காவிரியில் எனக்கு ஏன் தண்ணி வாங்கி தர முடியல? என் மீனவன் சாவை சகித்து கொண்டு இருக்குது. அவன் நாட்டு குடிமகன் இல்லையா? குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை கைது செஞ்சிருது. இந்திய கடற்படை விரட்டி போய் தாக்கி பிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வருது. ஆனா எங்க மீனவர்களை இத்தனை மீனவர்களை கைது செஞ்சு போகுது. வாரம் ஒரு செய்தி வருது, இந்த கடற்படை ராணுவம் போய் தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்க செய்தியை நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது, எங்களுக்கு உயிர் இல்லை. தமிழன் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? எங்க அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா அவனுக்கு என்ன? அதனால எங்களை ரெண்டாந்தர குடிமக்களாக தான் பார்க்குது. எங்களை இந்த நாட்டின் குடிமக்களாக பார்க்காது. அந்த நாட்டு வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ, இந்தியன் என்பவன் இந்தி பேசுறவன் தான். இந்தியா என்பது இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். நாங்கள்லாம் சும்மா ஒரு தொங்கு சதை மாதிரி இருக்கோம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேனி, ஈத்தேனி, நிலக்கரி, இந்த கையில் எரிவாயு, உயர் மின்னழுத்த இந்த மாதிரி நச்சு திட்டங்கள் இருக்குல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அருகில் இருக்க? கேரளாவில் இருக்கா? கேரளாவிலிருந்து கையில் எரிவாயு பதிச்சு வரும்போது சாலையில் பதிச்சு வர்ற, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்குள்ள கொண்டு போகும்போது சாலையில் பதிச்சுக்கிட்டு போற, ஏன் மண்ணில் மட்டும் ஏன் நஞ்ச நிலத்தை நெஞ்ச 2ஆ பிளந்த மாதிரி வயலுக்குள்ள கொண்டு வர? ஏன்னா எனக்கு கேட்க ஆள் இல்லை. எல்லா நச்சு திட்டங்களும் இங்க இருக்கு. கேரளாவில் எத்தனை அணுவில் இருக்கு? கேரளாவையும் கடற்கரை இருக்கு. அங்கேயும் அந்த ஸ்டெர்லைட்டை நிறுவல. ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கேன், தொலைச்சு போடுவேன். அணு உலையை கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்றது முக்கியம் எடுத்துட்டு போன்ட்டான். இங்க எங்களுக்கு அப்படி பேச ஆள் இல்லை. வெளியிடலைன்னா தான் நீங்க வியக்கணும். அவங்க அரசு, அவங்க அதிகாரம், அதுக்காக தான் 80 வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை நிறுவிருக்காங்க, முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க. இப்பதானே கூட்டணி 2 ஆண்டு, அதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆண்டும் முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க. இப்போ வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும், அது சந்தேகிக்கணும். அவ வெளியிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும் தானே. அது தெரியாம தானே நீங்க வெளில வச்சிருக்கவங்க வாக்கு போட்டிருக்காங்க. சொல்லுங்க. திமுக வந்தா எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க, சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இப்ப பேசி பயன் இல்லை. வந்தா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க. அப்புறம் அப்ப பேசி என்ன இருக்குது? விஷத்தை குடிச்சா சாகும்னு தெரிஞ்சு குடிச்சுவிட்டு அப்புறமா என்ன காப்பாத்துங்கன்னு கதறதுல பயன் இல்லை. இவர் தாவேக தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல பெரிய நிலைக்கு போவாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காரு. இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துக்கே நான் வரல, அதை விட்டுருங்க. அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்க ஆளு எனக்கு நீங்க சொல்லு. இப்ப எனக்கு சுய சிந்தனை தான். எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையா இருக்கும். ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது. அது
புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும், விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும். இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறான், மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா, இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு, நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராதா?